தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். ஆயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். வணக்கம் வீவர்ஸ், நாம் இப்போது பண்ருட்டி பஸ் நிலையத்திலிருந்து வடலூர் போகிறோம். வடலூரில் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என் உளம் முழுதும் இடம் கொண்ட பதியே, என்னறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றிலா பொன்னே மண்ணில் நடம் புரிகின்ற மணவாளா. சாதியும் சமயமும் மதமும் பொய் என ஆதியில் உரைத்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாரின் சத்திய ஞான சபையை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1823ஆம் ஆண்டு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற மருதூரில் வசித்த ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மையாருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு 2 அண்ணன்கள் 2 அக்காக்கள் இருக்கிறாங்க. இவர் பிறந்த உடனே அவருடைய தந்தை இறந்துடுறாரு. அவருடைய அன்னை சின்னம்மையால் இவங்க 5 பேரையும் கூட்டிகிட்டு சென்னை பக்கத்தில் இருக்கிற பொன்னேரிக்கு வராங்க. அதுதான் அவங்களுடைய சொந்த ஊர். அங்கே விவசாயம்லாம் பார்த்து ஏதோ அந்த 5 பசங்களை வளர்க்குறாங்க அந்த அம்மா. அப்படி வளர்ந்ததில் பெரிய பையன் பார்த்திங்கன்னா சபாபதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கோவிலெல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுவார். ராமலிங்க அடிகளாருக்கு 8 வயசு ஆகும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தைய இந்த சபாபதியுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடித்த சந்தோஷத்தில் அவங்க அம்மா பூலோகம் விட்டு போயிடுறாங்க. ராமலிங்க அடிகளார் அண்ணன் அண்ணியோட தங்கசாலை 7 கிணறு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வாழ்ந்து வராரு. நம்ம சென்னை பாரிஸ் பூக்கடை பக்கத்தில் இருக்கிற கந்தக்கோட்டை கோவிலில் அவருடைய குருவாகிய சபாபதி இருக்கார். அவர்கிட்ட கல்வி கற்க ராமலிங்க அடிகள் சேர்க்கப்படுகிறாரு. ஆனால் ராமலிங்க அடிகள் அவரிடம் கல்வி கற்காமல் அவருடைய வீட்டினுடைய முதல் தளத்தில் தனி அறையில் அமர்ந்து கண்ணாடி முன்னால் கண்ணாடிக்கு பூவெல்லாம் போட்டு அதில் ஜோதியை வர வச்சு அங்கே பாடல்களை பாடுறாரு இறை பக்தியோட. அதை பார்த்து அவங்க அண்ணி மனம் மகிழ்ந்து போய் இது கடவுளின் குழந்தை என அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அண்ணன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். அவர் கச்சேரி போக முடியல. அவங்க அண்ணி சஜஷன் பண்ணுறாங்க, இந்த குழந்தைய நம்ம அனுப்பலாம், இவர் நல்லாவே பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனால் ரொம்ப பயப்படுறாரு. நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்கினா சோமு செட்டியார் இதை பற்றி என்ன சொல்லுவாருன்னு ரொம்ப பயப்படுறாரு. கச்சேரியும் ஆரம்பிக்குது. ராமலிங்க அடிகளார் பாட ஆரம்பிக்கிறாரு. பக்தி பரவசமாக இருக்குது. அவர் பாட்டுன்னு எதுகை முனையோட ரொம்ப அருமையாக பாடி திருஞான சம்பந்தரை பற்றி புகழ்ந்து சொல்கிறாரு. எல்லாரும் வியந்து போகிறாங்க. அந்த இடத்துல சோமு செட்டியாரும் வராரு. இந்த குழந்தையின் பேச்சாற்றலை பார்த்து வியந்து போகிறாரு. இது என்ன குழந்தையா இல்லை திருத்தணி முருகரே இங்கே பேசுகிறாரா அப்படின்னு வியந்து போகிறாரு. அவங்க அண்ணனும் அண்ணியை ஓடி இவரை வணங்குறாங்க. ராமலிங்க அடிகளாருக்கு ஒரே மனக்கூச்சமாயிடுது. தம்மை வளர்த்தவர்கள் தம்மை வணங்குவதா அப்படின்னு அவர் இல்லற வாழ்க்கையை துறக்க ஆரம்பிச்சிடறாரு. முதல்ல கந்தக்கோட்டத்தில் அவர் தங்குறாரு. இவர் பாடிய தெய்வ மணிமாலை இன்னமும் கந்தக்கோட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உணர்வு வேண்டும் அப்படின்ற பாடல் அதில் ஆரம்பிக்கும். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வேண்டும் வேண்டும்னு சொல்லி ரொம்ப அருமையாக வேண்டுதல் வச்சுருப்பார். அங்கேருந்து புறப்பட்டு வடிவுடையம்மன் திருவொற்றியூருக்கு வராரு. திருவொற்றியூரில் தியானம் பண்ணுறாரு. அங்கே தான் அவர் திருவருட்பா பாடுறாரு. மீண்டும் அங்கேருந்து திரும்பி சிதம்பரம் வடலூரில் சத்திய ஞான சபையும் சத்திய தர்மசாலையும் தொடங்குறாரு. பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமை பது மறந்தாலும், கண்கள் நின்றிமை பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும், நமச்சிவாயத்தை நான் மறவேனே,
நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ நம்ம பார்த்து முடிச்ச இடம் சத்திய ஞான சபை. அடுத்ததாக சத்திய தர்மசாலையை பார்க்கலாம். அடுத்தது கல்பட்டு ஐயா சன்னதி. பக்கத்தில் இருக்கிற மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகமும் தீஞ்சுவை நீரோடையும் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற கரூரில் ஐயா பிறந்த இடமும் அவர் தண்ணீரால் விளக்கரித்த இல்லமும் அங்கே இருக்குது. அவருடைய கோட்பாடு ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம நேய ஒருமைப்பாடு. அதாவது கடவுள் முன்னாடி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிலாம் கிடையாது, எல்லாரும் ஒரே ஜாதி தான் அப்படின்றாரு. அடுத்தது ஒரு முக்கியமானது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஜீவ காருண்யம். எதுவும் உயிரும் பசியாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு உயிரையும் கொன்று உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. 1873 அணையா அடுப்பை ஏற்றினார். இன்னமும் அது எரிஞ்சிட்டு இருக்கு, எல்லாரும் பசியும் ஆட்டிகிட்டு இருக்கு. இந்த கொள்கைகளை தான் இவர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. சபைக்கு வந்து ஒரு ஐயா கிட்ட பேசியது, கீழே இறங்கி வராது. அப்படி பரம்பொருள் இறங்கி வந்து ஒரு மனிதனாக பிறந்தவன் திரும்பி மீண்டும் பரம்பொருளை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரை நாளையில் இன்று வரை உள்ள வரலாற்றில் வலுவுற்ற ஒரு ஆள் ராமலிங்கம் என்ற பெயர் உள்ளவர் வள்ளலார். அப்படி மனிதனாக சராசரி மனிதனாக பிறந்து இறைவனிடம் சேர்ந்தார் என்று உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு அற்புத ஒரு பிறவி அமைக்கப்பட்ட இந்த சத்தியஞான சபை சிவபெருமானால் டவுன்லோட் பண்ணப்பட்டு இங்கு அவர் இதை மறுபடியும் மறுசீரமைப்படுத்தினார். அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சத்தியஞான சபையை என்னுள் கண்டனன் அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ சத்தியஞான சபை அவருக்காக இறக்கப்பட்டது. அது மக்களுக்காக இதை அர்ப்பணிச்சிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சத்தியஞான சபையில வந்து நீங்க எதுவும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய இங்க கிடைக்கும். உலகத்துல எங்கேயுமே கிடைக்கப்படாத விஷயங்கள் வைப்ரேஷன் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்றாரு. அதுக்காக இறைவனால் அர்ப்பணிக்கப்பட்ட உலகத்தின் மைய புள்ளியை மிகவும் ஆராய்ச்சி பண்ணி இங்கே கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருக்கிறார். இதுக்கு மையப்புள்ளிக்கு இன்னொரு காரணம், உலகத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்டது சிதம்பரம். அது வந்து பூர்வநான சபை என்று சொல்றாங்க. இதை வந்து உத்தரநான சபைங்கிறார். பூர்வநான சபைனா பூர்வம்னா பழங்குடியினர், பூர்வக்குடி மக்கள் அப்படிம்பாங்க. அதனால அது பழைய காலத்து, அது நவீனமாக்கப்படவில்லை. அதனால நவீனமாக்கப்பட்டு இந்திய உலகத்தில் சயின்டிபிக் வேர்ல்ட்ல எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் அவர் டிசைட் பண்ணி செலக்ட் பண்ண இடம் இந்த இடம் வடலூர் சத்தியஞான சபை. அதனால இங்கே உருவாக்கப்பட்ட இந்த இடம் வடக்கு சிதம்பரம் என்று சொல்லப்படுகிறது. இது வடலூர் அல்ல, இதுவும் ஒரு சிதம்பரம் தான். சித்தம்பலத்தில் நடனமாடக்கூடிய நடராஜன் இந்த சபைக்கு நாயகனான சபாநாயகர் இங்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். இது சத்தியத்தின் சத்தியம். இங்கே தான் 1871 தைப்பூசம் அப்போது காலை 6 மணி, 10 மணி, மதியம் 1 மணி, ஈவினிங் 7 மணி, நைட்டு 10 மணி, மறுநாள் காலையில் 5:30 மணி வரைக்கும் தீப ஜோதி தரிசனம் நடந்திருக்கு. 7 திரை போட்டு ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு கலரில் தீப ஜோதியை காட்டியிருக்காங்க. 1872 தைப்பூசம் அப்போ வள்ளலார் உணவு உண்ணாமல் காற்றை மட்டுமே புசித்து ஒரு நிழல் போல் நடந்தார்னு சொன்னாங்க. அடுத்து 1873 சபையில் போயிட்டு கதவை சாத்திட்டார். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது ஒரு ஜோதியாக மட்டும்தான் இருந்தார். அவர் எங்கே கரைஞ்சி போனாருன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ அணையா அடுப்பு கொண்ட சத்திய தர்மசாலையை பார்க்கலாம். வாடிய பயிரையெல்லாம் கண்டபோது வாடி நின்றேன் என வள்ளலார் சொன்னார் இல்லையா, அது வெறும் தாவரத்துக்கு மட்டும் பொருந்தாது, மனித குலத்துக்கும் பொருந்தது. இங்கே அவர் யாருக்கெல்லாம் பசியோ தண்ணி தாகமோ எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நீரோடையையும், வற்றாத நீரோடை, இன்னமும் வத்தல அந்த நீரோடை, அணையாத அடுப்பு இங்கே இருக்குது, அணையாமல் எப்போவுமே இது இருந்துகிட்டே இருக்கும். 24/7. சாத்திர குப்பையை கலந்தேன், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்வும் சுகமும் ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அறுப்பது ஜோதி என்று அறிந்தேன்.
போதிய அனைத்தும் நீ அறிந்தது, நான் உழைப்பது அடிக்கடி உனக்கு. அணையா அடுப்பு இங்கே ஜோதி பிளம்பாக இருக்குது. புகையில்லாமல் தீபம் சுடர் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது இங்கே தானிய கிடங்காக இருக்குது. தர்மமாக பெறப்பட்ட உணவுப் பொருட்கள் இங்கு அழகாக பத்திரமாக சேமித்து வைக்கப்படுகிறது. நாம் இப்போ உணவு அளிக்கின்ற தர்மசாலைக்கு போய் பார்க்கலாம். இங்கே தான் உணவுப் பொருட்கள் வழங்குவாங்க. உண்பார்க்கு உண்ணத்தக்க உணவுப் பொருட்களை விளைத்துத் தருவது மழையே, அம்மழையே உண்பார்க்கு உணவாகவும் அமைகிறது. கருணை மழை மேகமாக உணவளிக்கும் காருண்யத்தையும் பார்த்தோம். அடுத்து வள்ளலாரின் ஆத்ம சீடராகிய கல்பட்டு ஐயா சன்னதியை பார்க்கலாம். அவருடைய சமாதியும் இங்கே தான் இருக்குது. 1873க்கு அப்புறம் வள்ளலார் மறைந்த பிறகு இவர் தான் இந்த நிறுவனத்தை நடத்துகிறாரு. இந்த காருண்யத்தையும் அவருடைய கொள்கைகளையும் நன்றாக பரப்பிட்டு வர்றாரு இந்த கல்பட்டு ஐயா. இவர் வாழ்ந்தபோது எடுக்கப்பட்ட வரையப்பட்ட புகைப்படங்கள் இங்கே வச்சுருக்காங்க. மற்றும் அவருடைய சன்னதி மற்றும் அவருடைய சமாதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. நாட்டு சர்க்கரை வெல்லம், நாட்டு வெல்லமும் இங்கே பிரசாதமாக வழங்குவாங்க. இது வள்ளலார் ஐயா கட்டிய நீரோடை. எப்போதும் நீர் வற்றாது, நீர் வற்றி யாரும் பார்த்ததில்லையாம். இந்த நீர் தாகத்தை மட்டும் தீர்ப்பதில்லை, உடலில் உள்ள நோய்களையும் தீர்க்குது. அதனால தான் இதை தீஞ்சுவை நீரோடை அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே வியூவர்ஸ், நாம் இப்போ கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ, பாய்.